ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜிஸ் வியூ அண்ட் நான் உங்கள் ராஜலக்ஷ்மி. அண்ட் இது வந்து ஒரு வீக்கெண்ட் எடுத்த ஒரு vlog. இப்போ நான் ஆஃபீஸ் சேர்ந்ததுனால வீக் டேஸ்லாம் செம்ம ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போலாம் வந்து வீக்கெண்டுக்கு ரொம்பவே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் வந்து என் ஹஸ்பண்டும் வீட்டில் இருப்பார். கொஞ்சம் ஒரு ஹெல்பிங் ஹேண்டுமே எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் காலைல எழுந்துச்சு எப்பயும் போல் வந்து என்னுடைய மார்னிங் ட்ரிங்க் இது வந்து பிரெஸ்ட் மில்க் சப்ளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் குடிச்சிட்ருக்கேன். எப்பயும் போல் அதை ஃபஸ்ட்டு நான் குடிச்சிடுவேன். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் தட் என்னுடைய பசங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக பால் முந்தின நாள் வந்து நான் பம்ப் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, அந்த பாலை எடுத்து டீஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் என்னுடைய மார்னிங் ட்ரிங்க் முடிச்சக்கப்புறமா இந்த காஃபியை மட்டும் என்னால் விடவே முடிய மாட்டேங்குது. உங்களில் எவ்வளோ பேர் இப்படின்னு சொல்லுங்கள். காஃபி நம்ம காலையில் குடித்தா மட்டும்தான் ஏதோ அந்த நாள் வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு தெரியல அது எப்படி தான் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு. மார்னிங் ட்ரிங்க் மட்டும் இல்லாமல் முந்தின நாள் நைட்டே வந்து ஒரு 8 to 10 பாதாம்ஸ் வந்து ஊற வச்சுருப்பேன். அடுத்த நாள் வந்து அதை தோல் உரித்து சாப்பிட்டுப்பேன். இதுவுமே வந்து நான் பிரெஸ்ட் மில்க் சப்ளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் என் பசங்க எழுந்திரிச்சக்கப்புறம் தான் நான் கீழே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்கள டேக் கேர் பண்ணிப்பாங்க நான் மேலே வர வரைக்கும். அப்புறம் எப்பயும் போல மார்னிங் ரொட்டீனில் வந்து இந்த பெட்டை மேக் பண்ணுறது இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களோட துணியை வந்து முந்தின நாளே நாங்கள் துவச்சி காய வச்சாச்சு. ஸோ அந்த துணியெலாம் எடுத்துகிட்டு வரணும், அதை மடித்து வைக்கணும். ஸோ அந்த வேலையும் இதுக்கப்புறமா பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்களோ தெரியல, பட் சென்னையில் வந்து செம்மையாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே இந்த அளவுக்கு வெயில்னா சொல்ல முடியல இன்னும் போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு. பசங்களாம் இருக்கிறதுனால ஒரு இடத்த நீட் பண்ணாலும் அதை நீட்டான மாதிரியே நமக்கு தோணாது. அடுத்த ஒரு 10 செகண்ட்லையோ 20 செகண்ட்லையோ வந்து திரும்ப அது வந்து அன்டைடியாக மாறிடும். அது எப்படித்தானோ எனக்கு தெரியல. நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன 2 பம்ப் வச்சு பம்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ப்ராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. MMD இந்தியாவிலேருந்து நமக்கு பம்ப் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ரிவ்யூக்காக. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மார்மேட்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பம்போட மோட்டர் ஒன்று வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஸோ அதனால் அது ஒன்றும் ஹோகையா. அப்டேட்டட் போஸ்ட்மார்ட்டம் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டெப் இந்த ரொட்டீன். சோல் ஃப்ளவர்லேருந்து இந்த எசென்ஷியல் ஆயில், ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் வந்து நான் எப்பயுமே வந்து தலைக்கு அப்ளை பண்ணிப்பேன். அதை இப்போ அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்கின் கேரை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ ரீசெண்டாக இந்த டாட் கீழேருந்து வந்திருக்கிற விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் மோர் ஓவர் என்னுடைய ஃபேஸ்க்கு எந்த பெருசாக ஒரு ஆக்னேயும் கொடுத்ததில்லை. ஸோ அதனால் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்.
டாட் அண்ட் கீ, விஷ் கேர், அதுக்கப்புறமா வந்து எர்த் ரிதம், இந்த 3 பிராண்ட்லேருந்தும் எனக்கு டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நான் பேஸ் மேக்கப்லாம் போடுறத எப்போயோ விட்டுட்டேன். இந்த சன்ஸ்க்ரீனை வந்து நம்ம ஃபேஸ்க்கு போட்டாலே அதில் ஒரு க்ளோவும் இருக்குது, ஃபேஸ் வந்து நல்லா பேஸ் கவர் பண்ண மாதிரியும் இருக்குது, ப்ளஸ் அதை நம்ம வந்து சன்லையும் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து 3 in 1 இருக்கிறதுனால நான் இதையே ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் பேண்ட், பலாசோ பேண்ட் போட்டிருக்கேன். நல்லாவே ரெடி ஆகிட்டேன். பால் குடித்தாலும் சரி, சாலிட் சாப்பிட்டாலும் சரி, 1/2 hour to 45 minutes தான் என் பசங்க 2 பேருமே வந்து விளையாடுவாங்க. அந்த 1/2 hour 45 minutes டைமுக்கு இந்த ப்ளே பேன் வேறு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அவங்கக்கிட்ட ஒரு 100 டாய்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையுமே அங்கே இங்கேன்னு போட்டு புரட்டி எடுத்துட்டதுக்கப்புறம் தான் திரும்ப போய் தூங்கவே போவாங்க. காலையில் பால் குடிச்சிட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ ப்ளே டைமும் முடிஞ்சிச்சு. அண்ட் ஆஃப்டர் டேக்கிங் அ பாத் இது வந்து அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஓட்ஸ் அண்ட் பனானா வந்து கொடுக்குறேன். ஓட்ஸ் பவுடர் வந்து நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடரை வந்து கஞ்சி காய்ச்சிட்டு செவ்வாழை வந்து அது கூட அடித்து கொடுத்துட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்கலாமோ அது எல்லாத்தையுமே நான் 1 by 1 வந்து கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். எல்லா டேஸ்ட்டுமே அவங்களுக்கு ஒத்து போகணும். இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்குது, அது பிடிக்குதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ நான் ஒரு பையனுக்கும் என் ஹஸ்பண்ட் ஒரு பையனுக்கும் வந்து ஊட்டி முடிச்சாச்சு. 4th monthன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்களுக்கு குட்டி தண்டையிலேருந்து கொஞ்சம் பெரிய தண்டை வந்து வாங்கி காலுக்கு போட்டிருந்தோம். இப்போ அதையுமே அவுட் க்ரோ ஆயாச்சு. இப்போ 9th month கிட்ட முடிய போகுது இல்லையா? ஸோ அதனால் வந்து இப்போ அவங்களுக்கு நல்லா ஜல்னு சலங்கை வச்சு கொலுசு வாங்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற சரவணா செல்வரத்னம் தான் போகிறோம். சம்மருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி ஜாப்லா செட்ஸ்லாம் எனக்கு வந்து பிஆரில் வந்திருந்தது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து எங்களுக்கு போட்டு விட்டுட்டு அவங்கள வந்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரணும். அங்கே வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து தொந்தரவுலாம் பண்ணலை. ஆல்ரெடி ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போனதுனால ரொம்பவே சமத்து பிள்ளையாக இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து லஞ்சும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். முருங்கைக்காய், கேரட் ரெண்டுமே வந்து சாதம் பருப்போட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் லஞ்சுக்கு. 3 to 4 பல்ஸ்லேயே எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பியூரே ஃபார்மேட்டில் வந்துடுது. பட் நான் வந்து 1 to 2 பல்ஸில் நிறுத்தி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மோஸ்ட்லி ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் ஐ ஷுட் ட்ரை கிவிங் தட். சாப்பிட்ட பிற்பாடு கொலுசு வலையெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா, அதை போட்டு விடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி பிளான் பார்த்திங்கன்னா கொலுசு வாங்கலாம் அப்படின்னு தான். பட் போகும்போது வந்து அவங்களுக்கு இந்த தங்க வளையல் போட்டிருந்தோம், அது வந்து நெளிஞ்சிருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த வெள்ளி வளையல் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். பில் பே பண்ணும் போது தான் தெரிஞ்சது வெள்ளி ரேட்டம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. அதை விடுங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.